சாலிஹ் நபி சுமார் 5000 வருடங்களுக்கு முன் ஹிஜ்ர் என்ற ஊரில் வாழ்ந்த கோத்திரம்தான் சமூது கூட்டத்தார். அவர்களை நெறிப்படுத்த இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்தான் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம். சவுதி அரேபியாவில் உள்ள மதாயின சாலிஹ் என்ற இடத்தில் பெரும் பாறைகளை குடைந்து அவர்கள் நிர்மாணித்த குகை வீடுகள் இப்பொழுதும் உள்ளன. மதீனாவில் இருந்து 405 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு திசையில் மதாயின சாலிஹ் உள்ளது. சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடம் கூறினார்கள். அதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அத்தியாயம் ஹூத் 11வது அத்தியாயம் வசனம் 61. சாய்ந்துவிட்ட ஈச்ச மரங்களைப் போல் பூமியில் விழுந்து கிடப்பதை அக்காலை நீர் இருந்திருந்தால் பார்ப்பேன். இன்னும் சமூது கூட்டத்தினரின்பால் அவர்கள் சகோதரர் சாலிகை நாம் தூதராக அனுப்பினோம். அவர் சொன்னார், என் சமூகத்தாரே, அல்லாஹுவையே நீங்கள் வணங்குங்கள். அவனைத் தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. அவனே உங்களை பூமியில் இருந்து உண்டாக்கி அதிலே உங்களை வசிக்கவும் வைத்தான். எனவே அவனிடமே பிழை பொறுக்க தேடுங்கள். இன்னும் தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள். நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கின்றான். நம் பிரார்த்தனைகளையும் ஏற்பவனாகவும் இருக்கின்றான். மேலும் அத்தியாயம் 15 அல் ஹிஜ்ர் வசனம் 82. وَكَانُوا يَنْحِتُونَ مِنَ الْجِبَالِ بُيُوتًا آمِنِينَ அச்சமற்று பாதுகாப்பாக வாழலாம் என கருதி அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகிறான். அத்தியாயம் அல் ஃபஜ்ர் 89வது அத்தியாயம் வசனம் 9. وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ பள்ளத்தாக்குகளிலும் பாறைகளை குடைந்து வசித்து வந்த சமூது கூட்டத்தையும் என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா? அவர்களுடைய பொதுக்கிணறு எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுடன் தபூக் என்னும் இடத்திற்கு ஒருமுறை பயணம் மேற்கொண்ட போது இவ்விடத்தை கடந்து சென்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தண்டனை இறக்கப்பட்ட இடம் இது என்று தோழர்களிடம் நினைவு கூர்ந்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பொது நிகழ்ச்சிகளுக்கு சமூது கூட்டத்தினர் பயன்படுத்திய அரங்கம். அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் அல் உலா அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. சமூது கூட்டத்தினர் 9 வன்முறை சங்கங்களாக செயல்பட்டு பல தெய்வ வணக்கம் செய்தல், கொள்ளையடித்தல், அக்கிரமச் செயல்கள் புரிதல் போன்றவைகளில் பரவலாக ஈடுபட்டனர். அப்பொழுது அல்லாஹ் அதிசயமான உருவத்துடன் ஒரு ஒட்டகத்தை படைத்து அவர்களிடையே நடக்கச் செய்தான். அவ்வொட்டகத்தை எந்த ஒரு துன்பமும் செய்யாமல் இருக்கும்படி அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அல்லாஹ் அனுப்பிய ஒட்டகம் தண்ணீர் குடித்த இடம் இது. அவர்கள் இறை ஆணைக்கு சவால் விட்டு அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். அந்த பெரும்பாவம் இந்த இடத்தில் தான் நிகழ்ந்தது. அதிகாலை நேரத்தில் அல்லாஹுவின் தண்டனை அவர்களை தாக்கியது. அல்லாஹ் கூறுகிறான். சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம். பயங்கரமான பேரிடி முழக்கம் பிடித்துக் கொண்டது. அதனால் அவர்கள் தங்கள் வீடுகளிலே அழிந்து போய் கிடந்தனர். وَأَمَّا ثَمُودُ فَهَدَيْنَاهُمْ فَاسْتَحَبُّوا الْعَمَى عَلَى الْهُدَى فَأَخَذَتْهُمْ صَاعِقَةُ الْعَذَابِ الْهُونِ بِمَا كَانُوا يَكْسِبُونَ. இந்த வரலாற்று செய்தியை தான் அல் உலா அருங்காட்சியக இயக்குனர் விவரிக்கின்றார்.
موجود تاريخ الحياة يعني موجود. في ثمود ممكن هذا الشيء زلزلة هذا المكان عندنا. هذا أنت لو أتيت إلى الخريبة ஆடம்பரமான இவ்வுலக வாழ்வில் தன்னை மறந்த மனிதர்களே, அரண்மனையைப் போன்ற உங்களது வீடுகள் உங்கள் மீது இடிந்து விழச் செய்வதற்கு உம்மை படைத்த அல்லாஹுவுக்கு மிக எளிதான செயல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தெற்கு சீனாவில் சாலிஹ் நபியின் கல்லறை